கண்டிப்பாக பவித்ரா. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே கொடுங்குளம் காமநாட்டு விளை பகுதியை சேர்ந்தவர் லலிதா. இவர் கணவர் மற்றும் 2 குழந்தைகளுடன் அந்த பகுதியில் வசித்து வருகிறார். இந்நிலையில் தேனி மாவட்டம் பழனி பகுதியை சேர்ந்த காவல் ஆய்வாளர் ஏசு ராஜசேகரன் என்பவர் 2022ஆம் ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடையில் காவல் ஆய்வாளராக பணிமாறுதல் பெற்று பணியாற்றி வருகிறார். இவருக்கு கனகதுர்கா என்ற மனைவியும் உண்டு. இந்நிலையில இந்த ஆய்வாளர் ஏசு ராஜசேகரன் மற்றும் அவரது மனைவி கனகதுர்கா ஆகியோர் மார்த்தாண்ட பகுதியில் உள்ள லலிதாவின் வீட்டின் அருகே குடிவந்திருக்காங்க. லலிதா குடும்பத்திற்கும் ஆய்வாளர் குடும்பத்திற்கும் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் மிகவும் நெருக்கமாக இருந்திருக்காங்க. இதுல போலீஸ் அதிகாரி என்பதால அவர்கள் மீது மக்கள், அந்த பகுதியில் உள்ள மக்கள் அதிக மரியாதை வச்சிருக்காங்க. இந்நிலையில லலிதாவின் மகன் விஷால் கடந்த 2022ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில 2 பாடத்துல தோல்வி அடைஞ்சிருக்காரு. அதுல இந்த விஷாலுடைய தாயான லலிதா ஆய்வாளரிடம் கூறினாங்க. இத ஆய்வாளர் தன் மனைவி, அதாவது அவருடைய மனைவியான கனகதுர்கா பள்ளி கல்வித்துறையில இணை இயக்குநராக பணியாற்றி வருகிறாங்க. உங்க மகன் விஷாலுக்கு திருநெல்வேலி அரசு பள்ளியில இளநிலை உதவியாளர் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தையை கூறியிருக்கிறாரு. மேலும் 10 ஆசிரியர் பணியிடமும் இளநிலை உதவியாளர் 50 பணியிடமும் இருப்பதாக போலியான தகவலையும் சொல்லியிருக்கிறாரு. இதை நம்பி லலிதா அவங்களுடைய சொந்தக்காரங்க மற்றும் தெரிஞ்சவங்கள்ட்ட கூட வேலை இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சுமார் 1 கோடியே, ஒவ்வொருத்திட்டையும் 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி 1 கோடியே 47 லட்சம் ரூபாய் வாங்கி காவல் ஆய்வாளரிடம் கொடுத்திருக்காங்க. லலிதா பணம் வாங்கிய பின்பு லலிதாட்ட அவர் பணம் வாங்கிய பின்பு ஆய்வாளர் மதுரைக்கு பணியிட மாறலை சென்றிருக்கிறாரு. அதை தொடர்ந்து வேலைக்கு பணம் கொடுத்த நபர்கள் தொலைபேசியில தொடர்பு கொண்டு கேட்டிருக்காங்க. அவர் தொடர்பு கொள்ளும் போது அந்த தொலைபேசி அழைப்பை காவல்துறை ஆய்வாளர் துண்டித்ததாக கூறுறாங்க. இதை தொடர்ந்து கடந்த 2023ஆவது வருஷம் போலி நியமன ஆணையை வீட்டிற்கு, அதாவது லலிதாவுடைய வீட்டிற்கு தபால் மூலம் ஆய்வாளர் ஏசுராஜசேகரன் அனுப்பியிருக்கிறாரு. இது போலியானது அப்படின்னு ஆய்வாளரிடம் கேட்கும் போது லலிதாவை ஆய்வாளர் தகாத வார்த்தைகளால பேசியதாக கூறுறாங்க. இது கடந்த சில தினங்களுக்கு முன்பு லலிதா கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துல ஆய்வாளர் ஏசுராஜசேகரன் மீது புகார் கொடுத்திருக்காங்க. இந்த புகாரை மாவட்ட குற்றப்பிரிவிற்கு அனுப்பி விசாரணை மேற்கொள்ளுமாறு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டிருந்தாங்க. மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் நடத்திய விசாரணையில இவர் மீது உள்ள புகார்கள் உறுதியானதுனால லலிதா கொடுத்த புகாரின் பேரில் சாத்தான்குளம் காவல் ஆய்வாளர் ஏசு ராஜசேகரன் மற்றும் அவரது மனைவி கனகதுர்கா ஆகியோர் மீது 465, 468, 471, 420, 120D ஆகிய 5 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டாங்க. இந்த நிலையில இது தொடர்பான புகாரின் அடிப்படையில நெல்லை சரக டிஐஜி மூர்த்தி காவல் ஆய்வாளர் ஏசுராஜசேகரன் நெல்லை மாவட்ட ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்திருந்தாங்க. தொடர்ந்து இன்று கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டு நாகர்கோயில் சிறையில அடைக்கப்பட்டுள்ளாரு. அரசு வேலை வாங்கி தருவதாக பல இளைஞர்களிடம் இருந்து இப்படி பணம் பெற்று போலி பணியாணை தயாரித்து கொடுத்த காவல் ஆய்வாளர் ஏசு ராஜசேகர் கன்னியாகுமரியில் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் காவல்துறை வட்டாரத்துல ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி விமலா.